பாஜக ஒருபோதும் மதச்சிறுபான்மையினுடைய வாக்குகளை குறிவைத்த அரசியலை செய்வதில்லை. அவர்களுக்கு இந்த வாக்குகள் ஒருபோதும் தேவைப்படாது. ஒருபோதும் அவர்கள் இந்த வாக்குகளை பெற முடியாது என்பதை உணர்ந்தே அரசியல் செய்கிறார்கள். ஆனால் சந்திரபாபுவுக்கு அப்படியா? இந்த தேர்தலில் அவர் பெற்றிருக்கிற வாக்குகளில் கணிசமான வாக்குகள் முஸ்லிம்களுடைய வாக்குகள். இந்த தேர்தலில் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் அங்கம் வகித்தார்கள் என்று சொன்னாலும் சந்திரபாபுவை அந்த பகுதி மக்கள் நம்பினார்கள். சந்திரபாபு நமக்கு துணை இருப்பார் என்று நினைத்தார்கள். இப்போது கூட அவர் என்ன சொன்னார்? வக்பு மசோதாவில் கூட உங்களோடு தான் நான் இருப்பேன் என்று சொன்னாரே. பெருநாள் தொழுகையை, ரம்ஜான் பண்டிகையை வரிசையில் நின்று தொழுது அந்த மக்களினுடைய உணர்வை நான் வெளிப்படுத்துகிறேன், அந்த மக்களோடு நான் நிற்கிறேன் என்பதை சொன்னாரே. இவற்றையெல்லாம் செய்துவிட்டு ஒரு பச்சை துரோகத்தை அடுத்த நாளே செய்வதற்கு சந்திரபாபு நாயுடுவுக்கு துணிச்சல் வரும் என்று சொன்னால் அவர் உண்மையிலேயே அரசியலில் நம்பகத்தன்மையற்ற தலைவராக மாறிவிட்டார் என்பது மட்டுமல்ல, அவருக்கு உண்டான முடிவை அவரே தேடிக்கொண்டிருக்கிறார்.